கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறதா காங்கிரஸ் என்ற கேள்விக்கு இன்று விடை தெரியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி. ஏற்கனவே இன்று மாலை வரை திமுக கெடு விதித்திருப்பதாகவும் தகவல் வெளியானது. இன்றைய தினம் 4 ராஜ்யசபா சீட்டுகளுக்கான வேட்பாளர்களை அறிவிக்கவிருக்கிறது திமுக. என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? வணக்கம். வருகின்ற மார்ச் 16ஆம் தேதி ராஜ்யசபா தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்காக வேட்புமனு தாக்கல் நாளை நிறைவு பெற உள்ள நிலையில் அதற்கான வேட்புமனுக்கான வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு திமுக, அதிமுக என இரு கட்சிகளுக்குமே இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக 28+1 சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக இடங்களும், அதே போல ஒரு ராஜ்யசபா இடமும் தொடர்ச்சியாக கேட்டு வருவதால் திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முதற்கட்ட அமர்விலே 25 தொகுதிகள்தான் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்க முடியும் என்றும் அவர்கள் கட்டாயமாக சொல்லிவிட்டார்கள். இந்நிலையில் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 25 இடங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் தற்போது தெரிவித்த நிலையில் அது தொடர்பாக திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியே பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்களை பெற்ற காங்கிரஸ் 18 இடங்களில் வெற்றி பெற்றது. அதே போல 2024 புதுவை உட்பட 10 தொகுதிகளை பெற்று 10 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார்கள். இந்நிலையில் வருகின்ற தேர்தலுக்கான கூடுதல் இடங்களை கேட்டார்கள். முதற்கட்டமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கென்றார்கள். பிறகு அந்த கோரிக்கையை பல்வேறு கட்டங்களாக பேசி வந்த நிலையில் அதை கைவிட்டுவிட்டு கூடுதலாக இடம் கேட்டார்கள். அதாவது கடந்த தேர்தலில் நின்றதை விட கூடுதல் இடங்கள் வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காங்கிரசினுடைய பலத்தை பொறுத்து காங்கிரசுக்கு அதிகமாகத்தான் இடம் ஒதுக்கி இருக்கிறோம் என்று திமுக சார்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் கொடுக்கப்பட்ட இடத்தை விட காங்கிரசுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கூடுதல் இடங்களை தான் கொடுத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் திமுக காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பலத்தை விட அதிகமாகத்தான் நாங்கள் இடம் கொடுத்திருக்கிறோம். ஒரு இடம் கொடுத்தால் அதோடு ஒதுங்கி விடாமல் அவரை தேர்தலை வெற்றி பெற வைக்க ஒரு குழு அமைப்பு, அவர்களுக்காக PLO அமைத்து பொருளாதார முறை அனைத்தையும் திமுக தான் பார்த்துக் கொள்கிறது. எனவே இந்த இடங்களை பெற்றுக்கொண்டு தேர்தலில் நெல்லுங்கள் என்று கூறி வரும் நிலையில் 2017 முதல் தொடர்ச்சியாக கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக மற்றும் காங்கிரஸ் உடையான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தற்போது நடைபெறுமா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. என்றால் தேர்தலுக்கு இன்னும் சில காலங்களே உள்ள நிலையில் விரைவில் எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்ற சூழலில் காங்கிரஸ் இப்போது வரைக்கும் ஒரு முடிவு சொல்லாமல் இழுத்துக் கொண்டே பெறுவது தேர்தல் வெற்றியை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும் என்று திமுக உணர்ந்திருக்கிறது.